நெல்லையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். தினமும் 350 சிலிண்டர்கள் விநியோகம் செய்த நிலையில் தற்போது 150 சிலிண்டர்கள் மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதாக விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு நேரலையில் நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல். நிஷமா ஜனனி, தொடர்ந்து ஈரானில் போர் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்தியா முழுவதும் தற்போது எரிவாயு சிலிண்டரின் தட்டுப்பாடு என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய அந்த எரிவாயு என்பது முற்றிலுமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வியாபாரிகள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். அதேபோல வீடுகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யக்கூடிய அந்த எரிவாயு என்பதும் தற்போது தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு 2 முறை அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டு சிலிண்டருக்காக தங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் தற்போது மாதத்திற்கு ஒரு சிலிண்டர் மட்டுமே தங்களுடைய முன்பதிவு செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளையும் மத்திய அரசு என்பது எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த வணிக சிலிண்டர் மற்றும் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள் தட்டுப்பாடு என்பது மிக அதிகரித்துள்ளதன் காரணமாக பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதிக்குள்ளாயுள்ளார்கள். குறிப்பாக வணிக சிலிண்டர் என்பது நேரடியாக தற்போது மிக குறைந்த அளவில் வரக்கூடிய அந்த வணிக சிலிண்டர் என்பது பள்ளிகளுக்கும் மற்றும் மருத்துவமனைக்கு மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. முழுமையாக அந்த ஹோட்டல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த விநியோகம் செல்வதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக மண்டபங்களுக்கு, திருமண மண்டபங்களுக்கு என செலுத்தக்கூடிய அது முற்றிலுமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. என எதிர்காலங்களில் அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய மண்டபங்களுக்கு அவர்கள் விறகுகளை நோக்கி செல்லக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டு இருக்கிறது. இது குறித்து அந்த அவர் விநியோகம் செய்யக்கூடிய முருகன் நம்மிடம் இருக்கிறார். சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய முருகன் சொல்லுங்க முருகன், குறிப்பாக இப்ப என்ன மாதிரியான தட்டுப்பாடு இருக்கு, பொதுமக்கள் எப்படி ஒரு அவதிக்குள்ளா இருக்காங்க? பொதுமக்கள் வணிக சிலிண்டரை பொறுத்தவரையிலும் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக ஆயில் கம்பெனிலேருந்து சொல்றது ஆஸ்பத்திரிக்கும் காலேஜ் ஹாஸ்டலுக்கு இதுக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹோட்டலுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப தட்டுப்பாடாக வந்துடும், அதனால கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் கடையை மூடுறதா சில கடைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால ஆயில் கம்பெனி கொஞ்சம் தலையிட்டு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். மக்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. வீட்டு சிலிண்டரும் அதே மாதிரி தட்டுப்பாடு வரத்தான் செய்யுது. அதனால ஆயில் கம்பெனி தான் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப மாதத்திற்கு 2 முறை அவங்க புக்கிங் செய்து கொள்ளலாம். இப்ப வீடுகளுக்கு தேவையான இப்ப எப்படி என்ன மாதிரியான நடைமுறை இருக்கு? இப்போ மாசத்துக்கு 2 சிலிண்டர் சொன்னாங்க. இப்போ தட்டுப்பாடு ரொம்ப வர்றதுனால 25 நாள் இல்ல 30 நாளைக்கு ஒரு கத்தான் சிலிண்டர் பதியும். அப்பதான் பதியும் செய்யும். 2 முறை பதியாது. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் பதிஞ்சு எடுக்கப்படும். இல்ல, இதனால பாதிப்பு எந்த மாதிரி இருக்கு? நீங்க நேரடியாக போய் இப்ப டெலிவரி செய்ய போறீங்க, நீங்க கடைகளுக்கும் இருக்கட்டும் வீடுகளுக்கும் டெலிவரி செய்ய போறீங்க. பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்பு படுறாங்க? பொதுமக்கள் பாதிப்பு ரொம்ப கடுமையா தான் இருக்கு. இது கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கும் அதுதான், வேற ஒண்ணு இல்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப திருமணங்கள் காலங்கள், இப்ப திருமணம் நடைபெறக்கூடிய காலங்கள்ல மண்டபங்களுக்கு நேரடியாக சொல்லி நீங்க கமர்ஷியலா இது போன்ற சிலிண்டர்களை கொடுத்துட்டு வரீங்க. இப்ப இது மண்டபங்களுக்கு எப்படி விநியோகம் செய்யப்படுகிறதா, அது எப்படி ஏற்படப்படும்? இல்ல, திருமண மண்டபங்களுக்கு கொடுக்கவில்லை. கம்பெனில இருந்து கொடுக்க கூடாதுட்டாங்க, ஆயில் கம்பெனிலும் கொடுக்க வேண்டாங்கட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு, காலேஜ், ஹாஸ்டல் இதுக்கு மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி மண்டபத்துக்குலாம் கொடுக்க சொல்லலை. இன்னைக்கு 2 பேர் மண்டபத்துக்கு கேட்டாங்க, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கம்பெனியில் பேசிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்ல, இப்ப மண்டபத்துக்கு கொடுக்க முடியலன்னா அவங்க அடுத்த கட்டமா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன செய்தாங்கன்னா விறகு வச்சு தான் எரிச்சிட்டு இருக்காங்க. அது விறகும் தட்டுப்பாடு வராம இருக்கலாம். ரேட்டும் கூடும், அது விறகு ரேட்டும் கூட தான் செய்யும். அதுக்கு என்ன சொல்றோமோ நிர்வாகம் தான் பொறுப்பு சொல்லணும். ஜனனி, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். ஏன்னா திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் மொத்தம் 11 விநியோகஸ்தர்கள் அந்த எரிவாயு விற்பனை விநியோகஸ்தர்கள் என்பது உள்ளார்கள்.
குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 4200 சிலிண்டர்கள் என்பது வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்துவதற்காக வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வெறும் 1200 சிலிண்டர்கள் மட்டுமே தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையில் வரை தற்போது வரை சிலிண்டர் என்பது வராத காரணத்தினாலும் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எரிவாயு என்பது மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு என்பது நிலவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே முருகன் நம்மிடம் தெரிவித்தது போலவே இன்று பல்வேறு திருமணங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் நாளை பல்வேறு திருமணங்கள் நடைபெறுகிறது. ஏனென்றால் முதல் நாளில் இன்றே வரவேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறும். அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையான அந்த சிலிண்டர் என்பது வணிக சிலிண்டர் என்பதை பெற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு திருமண மண்டபத்தில் அந்த திருமண நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் முற்றிலுமாக மண்டபம் பகுதியில் அவர்கள் தற்போது அந்த விநியோகம் என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தற்போது அவர்கள் விறகுகளை நோக்கி திடீரென செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. விறகுகளுக்கும் பல்வேறு இடங்களில் தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக அந்த திருமண நிகழ்ச்சியை எந்த அளவிற்கு நடைபெறும் என்பது ஒரு ஐயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியா முழுவதும் இதே போன்ற ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எரிவாயு என்பது தற்போது வரக்கூடிய சூழ்நிலையில் அது தங்களுடைய எதிர்பார்த்த அளவிற்கான அளவு என்பது வராத காரணத்தினால்தான் தற்போது இந்த சிலிண்டரின் தட்டுப்பாடு என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் திருமண மண்டபங்களை நடத்தக்கூடியவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். நெல்லையிலிருந்து நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.